இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற திருக்குறளை பற்றி பார்ப்போமா? அன்பர்களே, நண்பர்களே, என் உடன் பிரவாத தோழர் தோழியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற திருக்குறள் தன்னெஞ்சறிய பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். தன்னெஞ்சறிய பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அதாவது ஒருவன் தன் நெஞ்சறிய தன் மனதறிய பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறு அவன் ஒரு பொய்யை சொன்னான், அவன் நெஞ்சே அவன் மனசே அவனை சுற்றும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட அர்த்தம். தன்னெஞ்சறிய பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஆனால் இந்த கலிகாலத்தில் சொல்கிறதெல்லாம் வாயை திறந்து வர்றதெல்லாம் பொய்யா இருக்குது. நம்ம சொல்கிற பொய் அடுத்தவங்க வாழ்க்கையை பாதிக்குமா பாதிக்காதா அதை பற்றியெல்லாம் யோசிக்க நிறைய பேர் தயாராக இல்லை. அப்போ ஒருத்தர் சொல்கிற பொய்யால் ஒருத்தரோட வாழ்க்கை எந்த விதத்தில் பாதிக்கப்படுது அப்படின்னு நம்ம யோசிக்க வேணாமா? யோசிக்காமல் கண்டமேனிக்கு பொய் சொல்லிடுறான். பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அதையெல்லாம் ஒருத்தனோ ஒருத்தியோ யோசிக்கிறாங்களா? கிடையாது. தன்னோட சுயநலத்துக்காக மற்றவங்க தூண்டுதல் பேரில் பொய் சொல்கிறவங்க நிறைய இருக்காங்க. இந்த உலகத்தில் அவங்களா சொல்கிற பொய்யை விட அடுத்தவங்களோட திருப்திக்காக அடுத்தவங்க தூண்டி விட்டு பொய் சொல்கிறவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இதுக்கு தான் இதை தான் இது என்ன சொல்லுவாங்கன்னா, எய்தவன் இருக்க அம்பை நோவானேன். ஒருத்தன் இருப்பான், அம்பை மேலே நம்ம பழி சொல்லி என்ன பிரயோஜனம்? நல்லவனாக இருக்கிற ஒருத்தனையும் நல்லவனாக இருக்க விடாமல் அவனை தூண்டி விட்டு பொய் சொல்ல வைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அது ஏன் இப்படி செய்கிறாங்க? ஒருத்தன் வாழ்க்கையை கெடுத்து தான் இன்னொருத்தன் வாழணுமா? அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சு நம்மளும் நல்லா வாழ முடியாதா? அதை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? ஒருத்தங்க சொல்கிற பொய்யினால் இன்னொருத்தனுக்கு நன்மை கிடைக்குதுன்னா பரவாயில்ல. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? பொய்மையும் வாய்மை இடைத்த புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனின். நம்ம சொல்கிற பொய் இன்னொருத்தருக்கு நல்லது அதனால் இன்னொருத்தனை நல்லது அடைகிறான், நல்ல பலன் அவனுக்கு கிடைக்குது அப்படின்னா அதனால் பொய் சொல்லலாம். பொய்மையும் வாய்மையிடத்த குறைந்தீர்ந்த நன்மை பயக்குமெனின். ஆனால் அப்படி இல்லாமல் நீ சொல்கிற பொய்யால் ஒருத்தன் வாழ்க்கையே போகுது. அப்படி ஒரு பொய் சாட்சி சொல்கிறாங்க மனுஷங்க. கோர்ட்டில் போயிட்டு பொய் சாட்சி சொல்லிவிட்டு வெளியே வர்றாங்க குசாமல். அதுக்கு பணத்தை வாங்குகிறாங்க. அது ஒரு நிரபராதியை எவ்வளோ தூரம் பாதிக்குதுன்னா யோசித்து பார்த்துக்கிறானா? அவனுக்கு தேவை பணம், 50,000 கொடு பொய் சாட்சி சொல்கிறான், ரெடியாக இருக்கான் பொய் சாட்சி சொல்கிறதுக்கு. இந்த மாதிரி பொய் சாட்சி சொல்கிறவங்கள அதான் கோர்ட்டை விட்டு பொய் சாட்சி சொல்லிட்டு வர்றவங்கள கோர்ட்டை விட்டு வெளியே வர்றப்பவே நிரபராதி கூட்டம் கொண்டுப்படுது, வெட்டிப்படுது. ஏன் விட்டுது? அவன் வாழ்க்கை போகுது இல்லையா நீ சொல்கிற பொய் சாட்சியால்? யோசிக்கிறான். பொய் சொல்கிறவங்கள துப்பாக்கி வச்சு சுடுவோமா, இல்லை கழுத்து அறுத்து கொள்ளுவோமா, இல்லை காலம்புறம் அவன் ஜெயிலில் கிடைக்கிற மாதிரி அவன் மேலே கேஸ் போடுவோமா? இப்படி தான் யோசிக்கிறாங்க. பொய் சொல்லக்கூடாது. ஒருத்தங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? நிறைய இது நடக்கும். நினைக்கிறாங்க நம்ம சொன்ன பொய் யாருக்கும் தெரியாது, நம்ம பொய் சொல்லிட்டோம் அப்படின்னு தனக்குத்தானே மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிறாங்க இந்த பொய் சொல்கிறவங்க. ஆனால் மேலே இருக்கிற கடவுள் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு தான் இருக்கார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு மனசை நினைக்கிறத யார் பார்க்குறா? கடவுள் பார்க்குறாரு. தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் தூண்லையும் இருக்கார், துரும்புலையும் இருக்கார். ஒவ்வொருத்தன் செய்கிற கதையை ஒவ்வொருத்தன் சொல்கிற பொய்யை அந்த கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கார். சித்திரகுப்தன் கிளீனாக அதுக்காக கதையை எழுதி வச்சுருவான். இந்த ஜென்மத்தில் நிறைய பொய்யை சொல்லிட்டு ஒருத்தங்க வாழ்க்கையை கெடுக்கிறவன் செத்த பிறகு எங்கே வரான் தெரியுமா? நேராக போகிறது எங்கன்னா நரகத்துக்கு. அங்கே நரகத்தில் அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு தெரியுமா? பொய் சொன்னவனுக்கு கொதிக்கிற எண்ணெய் சட்டி இருக்கும். அந்த எண்ணெய் சட்டிக்குள்ளே இவன் உடம்பை தூக்கி போடுவாங்க. ஐயோ அம்மானா கதறுவான். அவ்வளவு பனிஷ்மெண்ட் இருக்குது பொய் சொன்னவங்களுக்கும், அடுத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கும், அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்தவங்களுக்கும். அது தெரியாமல் இந்த ஜென்மத்தில் பொய்யை சொல்லிகிட்டு இருக்கான். எங்கே பார்த்தாலும் திரும்ப இடத்துலலாம் பொய், பேசுகிறதெல்லாம் பொய், வாயை திறந்தாலே பொய். இப்படியா இருப்பாங்க மனுஷங்க? அதுக்கு அதனால் பாதிக்கப்படுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத ஏன் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க? பொய்யை சொல்கிறவங்க. எவனோ ஒருத்தன் எழுதுறான் அம்பை, நீ போய் சொல்லுப்பா, சும்மா ஒன்றும் ஆகாது, அதனால் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு
பொய் சொல்லி சொல்கிறாங்க சில பேர். அதுக்கு இந்த சில நல்லவங்களும் ஈல்டாயிடுறாங்க. ஒரு கெட்டவனுக்கு ஒரு நல்லவனும் ஈல்டாயிடுறான். கையாளாத தனத்தினால ஈல்டாகிறான். முதுகெலும்பு இல்லாதவங்க, நேருக்கு நேராக நிற்க தைரியம் இல்லாதவங்கெல்லாம் அதுக்கு ஈல்டாகிறாங்க. ஈல்டாகி அதனால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறாங்க, ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையை கெடுக்கிறாங்க. இதெல்லாம் எந்த விதத்துலேயும் நியாயம்? யோசிச்சு பாருங்கள். பொய் சொன்னால் ஒருத்தனுக்கு என்ன தண்டனையை கொடுக்கலாம்? என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம். அதனால் மனுஷங்களாக பிறந்த நாம் யாருமே யார் குடியையும் கெடுக்கக்கூடாது, எந்த ஒரு குடும்பத்தையும் பிரிக்கக்கூடாது. 2 குடும்பம் நல்லா சேர்ந்தா அந்த குடும்பத்தை பிரிக்கிறதே வேலையாக ஒருத்தன் வச்சுருக்கான். அவன் சொந்தக்காரனே அந்த வேலையை வச்சுருக்கான். இதான் வேலையா? அவங்கவுங்க குடும்பத்தோட வேலையை அவன் பார்த்துட்டு இருந்தாலே நாட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் தன்னால் கிடைக்குமே. எந்த கோர்ட்டும் தேவையே இல்லையே. எல்லாம் அவன் குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்கிட்டு அவன் ஒழுங்காக போயிட்டு இருந்தான். கோர்ட் எதுக்கு? நீதிமன்றம் எதுக்கு? கேஸ் எதுக்கு? அவன் குடும்பத்தை அவன் ஒழுங்காக பார்க்காம அடுத்தவனோட சேர்ந்துக்கிட்டு அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவன் ஒரு அயோக்கியம் சொல்கிறதையெல்லாம் கேட்குறாங்க ஒரு நல்லவன். அப்போ நல்லவனும் அயோக்கியன் ஆயிடுறான். நல்லவன் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறவனும் ஒரு அயோக்கியம் பேச்சை கேட்குறதுனால அவனும் அயோக்கியம் ஆயிடுறான். அதனால் தயவு செஞ்சு யாருமே பொய் சொல்லாதீங்க. ஒருத்தரை பொய் சொல்லி ஒருத்தங்க குடியை கெடுக்காதீங்க. பொய் சொன்ன வாய்க்கு போத்தனை கிடைக்காது. சரியா? அரசு அன்னு கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும்னா பழமொழி இருக்குது. இப்போல்லாம் எல்லாம் சுட அப்பப்போ பனிஷ்மெண்ட்டு. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும், தமக்கின்னா பிற்பகல் தானே வரும். இதை நிறைய பேர் புரிஞ்சிக்கிறது இல்லை. புரியாமல் ஆட்டம் போடுறாங்க. நம்ம செய்கிறது யாருக்கும் தெரியாது, நம்ம என்னன்னாலும் செய்யலாம், நம்ம தான் ராஜா, நம்ம தான் ராணி, நம்ம வச்சது தான் சட்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் ஆட்டம் போடுறாங்க. அந்த ஆட்டத்தை கடவுள் பார்த்துட்டு தான் இருப்பார். ஒரு நல்ல உள்ளத்தை, ஒரு நல்ல குடும்பத்தை தீங்கு செய்ய நினைக்கிறவன், அந்த குடும்பத்துக்கு கெடுதல் செய்ய நினைக்கிறவன் கண்டிப்பாக நல்லாவே இருக்க முடியாது. ஆமாம், இப்போ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான தண்டனையை, அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கடவுள் நிச்சயமாக அவங்களுக்கு கொடுப்பார். அதனால் இந்த பதவியின் மூலம் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, தன்னஞ்சரிய பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். நம்ம மனசார நம்ம நெஞ்சறிய நம்ம யாருக்கும் எந்த பொய்யும் சொல்லக்கூடாது, எந்த துரோகமும் யாருக்கும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் நம்ம நெஞ்சே நம்ம சுற்றும். சரியா? அந்த நெஞ்சு சுடுறதையும் மீறி நான் பொய்யை தான் சொல்வேன்னா மேலோகத்தில் போயிட்டு சுடுற எண்ணெய் சட்டியில் கொதிக்கும் அவன் உடம்பு. அப்போ ஃபீல் பண்ணுவோம். அப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆமாம். அதனால் மனுஷங்களாய நாம் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணுங்க. நல்லது செய்ய முடியலைன்னா கூட விட்டுருங்க. நீங்கள் நல்லது செஞ்சு யாரையும் காப்பாற்றுனது போதும். அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருங்க, அதுவே 1000 புண்ணியம். அடுத்த ஒரு குடும்பத்துக்கு கெடுதல் செய்யாதீங்க. ஒரு நல்லா வாழ்கிற ஒரு கணவன் மனைவியை பிரிக்காதீங்க. ஒரு ஜோடியை பிரிக்கிறதுங்கிறது மகா பெரிய பாவம். அந்த பாவச் செயலை செய்கிறதுக்கு நீங்கள் உடந்தையாக இருக்காதீங்க. அதுக்கான தண்டனை, கடவுள் அதுக்கு கொடுக்குற தண்டனை ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். சொல்ல முடியாது அந்த தண்டனையை. இதை புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு வாழ்கிற குடும்பத்தை கெடுக்காதீங்க. யாருமே கெடுக்காதீங்க. ஒரு வாழ்கிற குடும்பத்தை கெடுக்காதீங்க. நல்லா வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு கணவன் மனைவியை பிரிக்காதீங்க. அந்த பிரிக்கிற பாவம் எங்கே போனாலும் அந்த பாவத்துக்கு தீர்வு கிடையாது. அந்த பாவத்தை பிரிக்கிறதுக்கு தீர்வே கிடையாது. அதே மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு 1 வருஷம் அவனோட வாழ்ந்துட்டு பூசாமல் டைவர்ஸ் கேஸ் போடுறான் பார்த்தீங்களா, அவனுக்கும் விமோசனம் கிடையாது. பெண் பாவம் பொல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணுக்கு துரோகம் செய்கிறவனால கண்டிப்பாக நல்லபடியாக சந்தோஷமாக வாழவே முடியாது. இது நான் சொல்லலை, கடவுள் சொல்கிறாரு. பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்கிறாரு. ஒரு பொண்ணோட மனசை எவன் ஒருவன் காயப்படுத்துகிறானோ, அந்த பொண்ணை எவன் ஒருத்தன் கலங்க வைக்கிறானோ, ஒரு பொண்ணை எல்லாத்தையும் பிறந்தவங்களை விட்டுட்டு அம்மா அப்பாவை விட்டுட்டு தன்னுடைய மாப்பிள்ளை வீட்டு தான் கதி, மாப்பிள்ளை தான் கதினா பூந்து வீட்டுக்கு போனால் 1 வருஷம் வாழ்ந்துட்டு அப்புறம் கொண்டு வீட்டில் விடுறது, அப்புறம் அவன் மேலே டைவர்ஸ் கேஸ் போடுறது, இல்லாத பொல்லாத பொய்யை சொல்கிறது, ஒரு நல்ல பொண்ணை வீணாக பழி சுமத்துறது, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. எந்த ஆம்பளையும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. கட்டின மனைவியை காப்பாற்றுங்க. இது எல்லாருக்காக நான் சொல்லலை. யார் ஒருத்தங்க நிறைய பேர் இருக்காங்க சமூகத்தில். தான் பொண்ணுக்கு துரோகம், தான் பொண்டாட்டிக்கு துரோகம் செய்கிற நிறைய ஆம்பளைங்க இருக்காங்க. பொண்ணையும் மாப்பிள்ளையும் பிரிச்சிடணும்னு நினைக்கிற மாமியார்காரி இருக்கான். இப்படியெல்லாம் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன். எந்த ஆம்பளையும்
கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் செய்யாதீங்க, பொண்டாட்டியோட சந்தோஷமாக வாழுங்க. பொண்டாட்டியை பிரிஞ்சிருக்க சொல்லி வந்து ஒரு மாமியாருக்கு அம்மாக்காரியாக சொன்னாலும் அதை கேட்காதீங்க, தாய்மாமன் சொன்னாலும் அதை கேட்காதீங்க. உங்கள் கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் செய்யாதீங்க, சரிங்களா? இதுதான் இந்த பதிவு. இந்த பதிவு வந்து நான் போடுறது இதுக்காக தான். பொய் பேசாதீங்க, கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் செய்யாதீங்க, நல்லபடியாக வாழ்கிற வாழ்க்கையை வாழுங்க, இதுதான் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.